ஒழுங்கா ஒரு கூட்டத்தை நடத்த முடியாதா உங்களால? வர்ற மக்களை பாதுகாப்பா திருப்பி அனுப்ப முடியாதா? எதை பற்றியுமே கருத்து சொல்லாத ஒரு கட்சியுடைய தலைவராக இருக்கிறார் திரு விஜய் அவர்கள். எதை பற்றியுமே. நாங்கெல்லாம் போராட்டத்துக்கு போனோம், தடியடி உறுதி, காயம் உறுதி, போலீஸோட தள்ளு முள்ளு, காயமாவும் ஜெயிலுக்கு போவோம். அது அந்த காலத்திலேயே எங்களுடைய தோழர்கள் போராட்டத்திலே துப்பாக்கி சூட்டுக்கு பலியாகி இருக்கிறார்கள். அதெல்லாம் அரசாங்கத்துடைய அடக்குமுறையின் காரணமாக, காவல்துறையினுடைய தடியடி தாக்குதல் காரணமாக எங்களுடைய தலைவர்கள் மாண்டு போயிருக்கிறார்கள். தவிர கூட்டத்துக்கு வந்தாவே செத்து போயிருவோம் அப்படிலாம் ஒரு நிலைமையை ஏற்படுது கிடையாது. ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட கிடையாது. ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட இல்லாமல் பல லட்சம் மக்கள் கலந்து கொண்ட மாநாட்டை மிக வெற்றிகரமாக நடத்தினது மட்டுமல்ல, அவர்கள் எல்லாம் வீடு போய் சேருகிற வரை அவர்களை கண்காணிக்கவும் பாதுகாப்பாக சென்றார்களா என்கிற அக்கறையை எடுத்துக் கொள்ளக்கூடிய கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. சரி, நீங்க எந்த கட்சியில இருக்கீங்க, ஏதாவது கட்சியில இருக்கீங்களா அப்படின்னு ரெண்டு பேருமே தமிழக வெற்றி கழகத்துல இருக்கோம். சரி, தமிழக வெற்றி கழகத்துல ஏன் நீங்க அங்க போகாம இங்க வந்தீங்க? இல்ல, அதுக்கெல்லாம் அவர் செயல்பட்டு வர மாட்டாரு. தளபதி வந்தாருன்னா எல்லாத்தையும் தீத்துருவாருங்க. எப்படி தீப்பாரு? ஏதாவது ஒரு வழி வேணும்ல, எப்படி தீப்பாரு? அதே ஏதாவது சொல்றாரு அவரு. எதை தீக்க போறாரு, எப்படி தீப்பாரு, எப்படி தீப்பன்னு சொல்ல மாட்டேன்றாரு. அது பூரா ரகசியம். இந்த சினிமா மாதிரியே நடந்துகிட்டு இருக்கு ஒரு அரசியல் கட்சி. எனக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்குறீங்க, உச்ச நீதிமன்ற நீதிபதியா இருந்தா 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வருது. ஆகவே எனக்கு அரசாங்க வீடு வேணாம், அரசாங்க காரு வேணாம், அரசாங்கத்திலிருந்து கொடுக்குற வேலையாட்கள் வேணாம், எல்லாம் என் புருஷன் போராட்டு நாங்களே எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிறோம், இதெல்லாம் நான் திருப்பி கொடுக்குறேன். ஏதாவது ஒரு நீதிபதியை சொல்ல சொல்லுங்க, ஒரு நீதிபதியை சொல்ல சொல்லுங்க. நீங்க பார்த்த போய் உட்கார்ந்துட்டீங்கன்னா ஏதோ வேணாலும் பேசுவீங்களா? உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் ஒரு வர்க்க சார்பு என்பது இருக்கிறது. முதலாளிகளுக்கு கொடுப்பதை பற்றி கவலைப்படாத இவர்கள் தான் ஏழை எளிய மக்களுக்கு கொடுப்பதை பற்றி, கிள்ளி கொடுப்பதை பற்றி அதிக கவலைப்படுவார்கள் என்று சொன்னால் இவர்கள் யாருக்காக உட்கார்ந்து இருக்கிறார்கள்? இவர் சொல்றது ஏதாவது நோக்கம் இருக்கிறதா என்று கேள்வி கேட்பது, சிந்திப்பது என்ற நிலைமைக்கு மக்கள் வந்தாவே பாதி பிரச்சனை தீர்ந்துடும். மக்களை பாதிக்கிற பிரச்சனை, அதை சம்பந்தப்பட்ட நபர் பாதிக்கப்பட்டிருக்கிறார், அது நடந்திருக்கிற சம்பவம் சட்டத்துக்கு விரோதமானது, மனித உரிமைகளுக்கு எதிரானது, சம்பந்தப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஓடோடி சென்று அவர்களுடன் நின்று அவர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு இயக்கம் என்று சொன்னால் அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை என்னால் பெருமையோடு சொல்ல முடியும். இந்த கட்சிக்காரர்களுக்காக நாங்கள் கட்சி நடத்தவில்லை, மக்களுக்காக, உழைப்பாளி மக்களுக்காக கட்சியை நடத்தி கொண்டிருப்பவர்கள் மார்க்சிஸ்டுகள். பெரியார் அவர்களால் நடத்தப்பட்ட குடியரசு இதழில் இந்த அறிவியல் பூர்வமான கருத்துக்களை பரப்பக்கூடிய வகையில் தொடர் கட்டுரைகளை எழுதி தமிழ் மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர். இன்னொரு பக்கம் கொடுமையான சுரண்டலுக்கும் உழைப்பு சுரண்டலுக்கும் உள்ளான தொழிலாளி வர்க்கத்தை பாதுகாப்பதற்காக தொழிற்சங்கத்தை துவக்கி தொழிலாளர்களுடைய உரிமைகளுக்காக எந்த விதமான சட்டங்களும் இல்லாத காலத்தில், தொழிலாளர் நல சட்டங்கள் என்று எந்த விதமான சட்டங்களும் இல்லாத காலத்தில் உழைக்கக்கூடிய தொழிலாளர்களை மனிதனாக நடத்தப்பட வேண்டும், அவர்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் என்பது வழங்க வேண்டும் என்பதற்காக தொழிற்சங்கத்தை துவக்கி நடத்தியவர். அதன் விளைவாகத்தான் 1923ஆம் ஆண்டு இந்தியாவிலேயே முதலாக மே தினத்தை சென்னையிலே கொண்டாடியவர் தோழர் சிங்காரவேலன் அவர்கள். அந்த முதல் கூட்டத்திலேயே மே தினத்தை அரசு விடுமுறை நாளாக அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அரசுக்கு கோரிக்கை எழுப்பியவர் சிங்காரவேலன் அவர்கள். 1925ஆம் ஆண்டு கான்பூரில் நடைபெற்ற கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதல் மாநாட்டுக்கு தலைமையேற்றவர். அத்தகைய பெருமை படைத்த தோழர் சிங்காரவேலன் அவர் வாழ்ந்த பகுதியிலேயே இத்தகைய கூட்டம் நடத்தப்படுவது என்பது மிகவும் சிறப்பானது. அவர் வாழ்ந்த அந்த லூப் சாலைக்கு சென்னை மாநகராட்சி சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் சாலை என்று பெயர் சூட்ட வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள். நான் இந்த மேடையிலிருந்து தமிழ்நாடு அரசுக்கு விடுக்கக்கூடிய வேண்டுகோள், மாநகராட்சியுடைய தீர்மானத்தை ஏற்று உடனடியாக அதற்கான ஒப்புதலை தமிழ்நாடு அரசாங்கம் வழங்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் அவருடைய நினைவு நாள் என்பது முடிந்துவிட்டது. பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி அவருடைய நினைவு நாள், பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி அவருடைய பிறந்த நாள். ஆகவே அடுத்த ஒரு நினைவு நாள், அடுத்த ஒரு பிறந்த நாள் இந்த 1 வருஷம் ஆகிப்போயிடும். ஆகவே அவருடைய பிறந்த நாளுக்கோ நினைவு நாளுக்கோ காத்திருக்காமல் மாநகராட்சியுடைய தீர்மானத்திற்கு உடனடியாக ஒப்புதல் அளிப்பதன் மூலமாக
சிந்தனை சிற்பி சிங்காரவேலனுடைய சாலை உருவாக்கப்பட வேண்டும், அத்தகைய நினைவு பலகையை உடனடியாக வைக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மீனவர்களுடைய வாழ்வுக்காக மட்டும் பாடுபட்டவர்கள் அல்ல, அனைத்து உழைப்பாளி மக்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் பாடுபட்டவர் தோழர் சிங்காரவேலன் அவர்கள். சிறையை, சித்திரவதையை அனுமதித்தவர். இப்படிப்பட்ட மகத்தான தலைவரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மறக்காமல் போற்றுகிறது, கொண்டாடி கொண்டிருக்கிறது. நம்முடைய கட்சி மாநில குழு அலுவலகம் வைத்தியராமன் தெருவிலே இருக்கிறது. அதே தெருவிலே தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில அலுவலகமும் இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் சிங்காரவேலனுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற வகையில் ஒரு பெரிய தட்டியை வைத்திருக்கிறார்கள். இதற்கு முன்னாடி எல்லாம் வைத்திருக்காங்களான்னு நாங்க பார்த்ததில்லை. ஒருவேளை தேர்தல் வருவதனால் சிங்காரவேலன் நினைவுக்கு வந்திருக்கிறது நம்ம தெரியல. பிஜேபி காரனுக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு டிஜிட்டல் தட்டியை பிஜேபி வைத்திருக்கிறது. பிஜேபிக்கு சிங்காரவேலனுக்கு என்ன சம்பந்தம்? சிங்காரவேலன் என்ற பெயராவது அவங்களுக்கு முழுமையா தெரியுமா? அவருடைய வரலாறு ஏதாவது தெரியுமா? அனைத்து மக்களுடைய ஒற்றுமைக்காக, மதச்சார்பின்மைக்காக பாடுபட்டவர் தோழர் சிங்காரவேலன் அவர்கள். இதற்கு நேர் எதிரான கொள்கைகளை கொண்டது பாரதிய ஜனதா கட்சி. ஆனால் தேர்தல் வந்தா என்ன செய்யறோம்னே தெரியாம நாயி, பேயி, நண்டு, நட்டுவாக்காளி எல்லாம் சிங்காரவேலனை கொண்டாடுறதுன்னு தெரிவு கொண்டிருக்காங்க. நான் இதை பார்த்து ஆச்சரியப்பட்டேன். ஆகவே சிங்காரவேலனுடைய வாரிசுகளாக இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மக்கள், அவரை நீங்கள் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு மாபெரும் தலைவர் அவர். இன்னைக்கு புதிதாக பல தலைவர்கள் வருகிறார்கள், நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள், கொண்டாடுகிறீர்கள். ஆனால் எந்த விதமான தகவல் தொழில்நுட்பமும் இல்லாத காலத்தில் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி மக்களுடைய முன்னேற்றத்தை பற்றி ஒரு மனிதன் சிந்தித்திருக்கிறான், அதற்காக வாழ்ந்திருக்கிறார் என்பது எவ்வளவு பெரிய விஷயம். இங்க இருக்கக்கூடிய லேடி வெலிங்டன் என்று வைத்திருக்கக்கூடிய பெயர் வைத்திருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூட இடம் தோழர் சிங்காரவேலனுக்கு சொந்தமானது. அந்த பள்ளி அந்த காலத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கம் அந்த இடத்தை அபகரித்து பள்ளி துவக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஆண்டுகளை கடந்து இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் படிப்பதற்கான ஒரு நல்ல பள்ளியாக செயல்பட்டு வருகிறது என்பதில் எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. ஆனால் அரசால் இடம் அபகரிக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட பள்ளி அது. இடத்தினுடைய உரிமையாக சிங்காரவேலன். ஆகவே நாங்கள் ஒரு சாதாரண கோரிக்கையை தான் முன்வைக்கிறோம். லேடி வெல்லிங்டன் என்று இருக்கக்கூடிய அந்த பெயரை சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அரசு உயர்நிலை பள்ளி, மேல்நிலை பள்ளி என்று பெயரை மாற்ற வேண்டும் என்பது ஒரு நியாயமான கோரிக்கை அது. ஆனால் இந்த நியாயமான கோரிக்கையை தமிழ்நாடு அரசாங்கம் ஏனோ ஏற்க மறுத்து அதை காலம் கழித்து வருகிறது என்கிற வருத்தத்தையும் இந்த நேரத்திலே நான் தெரிவிக்க விரும்புகிறேன். ஆகவே இன்றைக்கு புதிதாக வந்திருக்கிற பல தலைவர்கள், அவர்களை பின்பற்றுகிற ஒரு பெரிய மக்கள் தமிழகத்திலே உருவாகி இருக்கிறார்கள். ஆனால் அந்த தலைவர், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் ஆட்சிக்கு வந்தால், தெளிவா புரிஞ்சுங்க, ஆட்சிக்கு வந்தால் நான் இதையெல்லாம் செய்வேன், முதலமைச்சராக வந்தால் நான் இதையெல்லாம் செய்வேன். முதலமைச்சராக வரலன்னா வீட்டுக்குள்ளேயே இருப்பேன். அதானே, முதலமைச்சராக வரலன்னா வீட்டுக்குள்ளேயே இருப்பேன். 365 நாட்களும் மக்கள் நலனுக்காகவே பல ஆயிரக்கணக்கான தோழர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது சம்பந்தப்பட்டவர் எங்கள் கட்சியில இருக்காரா இல்லையா, எங்களுக்கு தெரியுமா தெரியாதா, இதை பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை. இது மக்களை பாதிக்கிற பிரச்சனை. அதை சம்பந்தப்பட்ட நபர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அது நடந்திருக்கிற சம்பவம் சட்டத்துக்கு விரோதமானது, மனித உரிமைகளுக்கு எதிரானது, சம்பந்தப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஓடோடி சென்று அவர்களுடன் நின்று அவர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு இயக்கம் என்று சொன்னால் அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை என்னால் பெருமையோடு சொல்ல முடியும். எங்கள் கட்சிக்காரர்களுக்காக நாங்கள் கட்சி நடத்தவில்லை, மக்களுக்காக, உழைப்பாளி மக்களுக்காக கட்சியை நடத்தி கொண்டிருப்பவர்கள் மார்க்சிஸ்டுகள். அந்த அடிப்படையில் பல ஆயிரக்கணக்கான போராட்டங்கள் தமிழகத்திலே எங்களுடைய தோழர்களால் தலைமை தாங்கப்பட்டு நடத்தப்படுகிறது. மக்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். அதனாலதான் பல மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, பிரச்சனைன்னா சிபிஎம் கிட்ட போகணும், ஓட்டு போடுறதுன்னா அதுக்கெல்லாம் வேற ஆள் தான் லாய்க்கு, கோரிக்கை போராட்டம்னா அதுக்கெல்லாம் சிபிஎம் தான் லாய்க்கு, தேர்தல் ஓட்டு போக்குவரத்துனா அதுக்கெல்லாம் வேற கட்சி இருக்கு. ரொம்ப தெளிவாதான் இருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள். எங்களால் பகையடைந்தவர்கள் கூட எங்களுக்கு வாக்களிப்பதில்லை. அதே ஆளு திரும்ப பிரச்சனைனா நேரம் இங்கதான் வருவாங்க. சமீபத்தில் திருவண்ணாமலையிலிருந்து ஒரு இளம் காவலர்கள் அவங்க பெற்றோர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை என்பதற்காக நம்முடைய கட்சி அலுவலகத்துக்கு போயிருக்காங்க. எப்படி கட்சி அலுவலகத்துக்கு வந்தீங்க, ஏன் இங்க வரணும்னு தோணுச்சு அப்படின்னு நம்ம தோழர்கள் கேட்டிருக்காங்க. இல்ல உங்க மாநில செயலாளர் தான்
இந்த மாதிரி காதல்ல பிரச்சனை, சாதி மறுப்பு திருமணத்துல பிரச்சனைன்னு சொன்னா எங்க அலுவலகம் எப்போதுமே திறந்திருக்கும் வாங்கன்னு சண்முகம் தலைவர் தான் சொல்லியிருக்காரு, அதனாலதான் நாங்க வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ எந்த அளவுக்கு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. சரி, நீங்க எந்த கட்சியில இருக்கீங்க, ஏதாவது கட்சியில இருக்கீங்களா? நாங்க தாவேக்காவில தான் இருக்கோம், தமிழக வெற்றி கழகத்துல இருக்கோம் அப்படின்னு 2 பேருமே தமிழக வெற்றி கழகத்துல இருக்கோம். சரி, தமிழக வெற்றி கழகத்தையும் ஏன் நீங்க அங்க போகாம இங்க வந்தீங்க? இல்ல, அதுக்கெல்லாம் அவர் சரிப்பட்டு வர மாட்டாரு. இது நடந்த சம்பவத்தை அதுக்கெல்லாம் அவர் சரிப்பட்டு வர மாட்டாரு. சரி, அப்ப இந்த தேர்தல் வருது, ஓட்டு யாருக்கு போடுவீங்க? ஓட்டு விசிலுக்கு தான் போடுவோம். கல்யாணம் ஆனா நீங்க தான் பண்ணி வைக்கணும். அதனால இளம் காதலர்கள் துவங்கி பெரியவர்கள் வரை ரொம்ப தெளிவா தமிழ்நாட்டு அரசியல்ல பிரச்சனைனா போராடுறது, தலையிடுறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்றதுல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை, மக்களுடைய நம்பிக்கையை, பாதிக்கப்படுகிற மக்களின் நம்பிக்கை நட்சத்திரமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விளங்குகிறது என்பதற்கு இந்த மாதிரி 1000 உதாரணங்களை என்னால் சொல்ல முடியும். நாங்கள் வாச்சாத்தியில் தலையிட்ட போது அந்த கிராமத்தில் சிபிஎம் கிடையாது. சொல்ல போனால் அதிமுகவை தவிர வேற கட்சியே கிடையாது. அதிமுக ஆட்சி காலத்திலே தான் அந்த கொடுமை அனைத்தும் நடந்தது. அதிமுக கட்சியை சார்ந்தவர்கள் மீது அதிமுக அரசாங்கம், அதனுடைய அதிகாரிகள் அந்த கொடூரமான தாக்குதலை நடத்தினார்கள். அவங்க எங்க கட்சியில இருக்காங்களா இல்லையான்னு நாங்க பார்க்கல. மக்கள் கொடூரமாக தாக்கப்பட்டிருக்கிறார்கள். பொய் வழக்கிலே சிறையிலே தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஏராளமான பெண்கள் சிறையிலே இருக்கிறார்கள். கிராமத்திலே வாழ முடியாத ஒரு நிலைமையை ஆட்சியாளர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் என்று நாங்கள் பதறி அங்கு ஓடினமே தவிர அவங்க கட்சியில சேருவாங்களா, கட்சிக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படி எல்லாம் பார்த்து போகல. இதுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வரலாறு. இது மாதிரி 1000 உதாரணங்களை என்னால் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு கட்சியை தோளிலே ஏந்தி தலையில வச்சு கொண்டாட வேணாமா? அதனால இந்த நொச்சிக்குப்பம் பகுதியில் இருக்கிற மக்கள் யாரும் வரலையா, அவங்களோட வரலையேன்னு சொல்லி கேட்டேன். நாங்க என்ன பேசுறோம்னு திட்ட கூட செய்யுங்க. நாங்க என்ன பேசுறோம், இங்க ஒருத்தவங்க ஒரு மேடையை போட்டு இவ்வளவு லைட்டை போட்டு இவ்வளவு பேர் இங்க ஒரு கூட்டம் நடத்துறான என்னதான் சொல்றாங்க அவங்க கேட்போம். அது நம்ம ஊரை தேடி வந்திருக்காங்க, வாங்க வாங்கன்னு வரவேற்பு, அதான் நம்முடைய பண்பாடு, வாங்க வாங்கன்னு வரவேற்கிறது. அந்த முறையிலேயாவது இந்த பகுதி வாழ் மக்கள் பெரியவர்கள் இங்க உட்கார்ந்து, நாங்க எங்க கட்சிக்காரன் மட்டும்தான் இங்க வரலாம், நாங்கெல்லாம் எப்போதுமே போடுறது கிடையாது. நாங்கெல்லாம் என்ன சொல்றது, QR கோடுல எல்லாம் ஆளை கூப்பிடுறது கிடையாது. யாரு வேணாலும் வரல. நாங்க QR கோடு, பாஸ், இந்த மாதிரி வேலையெல்லாம் இத்தனை லட்சம் இங்க மாநாடு நடந்தது மதுரையில. கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கூடினார்கள். ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் இளைஞர்களும் பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டை மதுரையில் நடத்தினோம். எங்களுடைய அகில இந்திய மாநாட்டை ஒட்டி QR கோடும் கிடையாது, பாஸும் கிடையாது. யாரு வேணாலும் வரலாம், யாரு வேணாலும் போகலாம். ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட கிடையாது. ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட இல்லாமல் பல லட்சம் மக்கள் கலந்து கொண்ட மாநாட்டை மிக வெற்றிகரமாக நடத்தினது மட்டுமல்ல, அவர்கள் எல்லாம் வீடு போய் சேருகிற வரை அவர்களை கண்காணிக்கவும் பாதுகாப்பாக சென்றார்களா என்கிற அக்கறையை எடுத்துக் கொள்ளக்கூடிய கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. ஆனால் இன்னொரு மாநாடு நடத்தினார்னா கட்டாயம் நல்லது நடக்குதோ இல்லையோ ஒரு சாவு உறுதின்ற அளவுக்கு ஆயிப்போச்சு. இப்ப விக்கிரவாண்டியில தோங்கி கடைசியா இப்ப சேலம் இடையில நடந்தது பூரா பாத்துங்க. இது வரைக்கும் அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோமா? நம்ம கூட்டத்துக்கு வந்தா சாவு உறுதி, நாங்கெல்லாம் போராட்டத்துக்கு போனா தடியடி உறுதி, காயம் உறுதி, போலீஸோட தள்ளு முள்ளு, காயமாகும், ஜெயிலுக்கு போவோம். அது அந்த காலத்திலேயே எங்களுடைய தோழர்கள் போராட்டத்திலே துப்பாக்கி சூட்டுக்கு பலியாகி இருக்கிறார்கள். அதெல்லாம் அரசாங்கத்துடைய அடக்குமுறையின் காரணமாக, காவல்துறையினுடைய தடியடி தாக்குதல் காரணமாக எங்களுடைய தலைவர்கள் மாண்டு போயிருக்கிறார்கள். தவிர கூட்டத்துக்கு வந்தாலே செத்து போயிருவோம் அப்படிலாம் ஒரு நிலைமையை ஏற்படுது கிடையாது. கட்சி தடை செய்யப்பட்ட காலத்திலும் சரி, பல லட்சக்கணக்கான மக்கள் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடுகிற அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட காலத்திலும் சரி, அப்படியெல்லாம் நடந்தது கிடையாது. ஒருவேளை இது செய்தியாக வேண்டும், பல மாதங்களுக்கு இதை பற்றியே தமிழகம் பேசிக் கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காகவே இப்படி செய்கிறார்களா என்கிற சந்தேகம் கூட எனக்கு எழுது. ஒழுங்கா ஒரு கூட்டத்தை நடத்த முடியாதா உங்களால? வர்ற மக்களை பாதுகாப்பா திருப்பி அனுப்ப முடியாதா? அவர் என்ன சொல்றாரு, நான் சொன்ன மாதிரி எதை பற்றியுமே கருத்து சொல்லாத ஒரு கட்சியுடைய தலைவராக இருக்கிறார் திரு விஜய் அவர்கள். எதை பற்றியுமே கருத்துன்னா எழுத்துதான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இப்ப நான் சொன்ன லூப் சாலைக்கு சிந்தனை சிற்பி சிங்காரவேலருடைய பெயரை வைத்ததை நாங்கள் வரவேற்கிறோம். இன்றைய தினம் தனியார் பல்கலைக்கழக திருத்த சட்ட மசோதா சட்டமன்றத்தில் கொண்டு வந்த போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடுமையாக எதிர்த்தது. 2 நாட்கள் கழித்து சட்டத்தை நிறுத்தி வைப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்தார். இன்றைய தினம் அந்த சட்டத்தை நாங்கள் திரும்ப பெறுகிறோம் என்கிற உத்தரவை தமிழ்நாடு அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது. நாங்கள் வரவேற்கிறோம். இந்த மாதிரி வரவேற்க வேண்டிய விஷயங்களை வரவேறுங்கள்.
விமர்சிக்க வேண்டிய விஷயங்களை விமர்சியுங்கள், எதிர்க்க வேண்டிய விஷயங்களை எதிருங்கள். எதிர்த்து நீங்க இது பண்ணுங்க. எதையுமே சொல்லாம இருந்தா ஒரு மனுஷனை பத்தி என்ன நினைக்கிறது? அவருக்கு எதையுமே தெரியலன்னு நினைச்சுக்கிறதா? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதுக்கு போய் மூக்க நுழைச்சுக்கிட்டு தலையை நுழைச்சுக்கிட்டு கம்முன்னு இருந்துருவோம் அப்படின்ற ஒரு தந்திரத்துல அவர் செயல்படுறாரா? இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு வர்த்தக ஒப்பந்தம்னு ஒண்ணு ஏற்பட்டு உலகமே பேசிட்டு இருக்கு. இந்தியா மட்டும் இல்ல, உலகமே பேசிட்டு இருக்கு. ஏன்னா அந்த ஒப்பந்தத்துல ஒரு ஒரு நியாயமற்ற ஒரு ஒப்பந்தம் அது. அந்த ஒப்பந்தத்தினுடைய முழுமையான விவரங்களை பாராளுமன்றத்தில் வைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எழுப்பியது. பாராளுமன்ற கூட்டமே முடிஞ்சு போச்சு. இன்னமே மார்ச் மாசம் தான் பாராளுமன்ற கூட்டம். ஏன்னா 2 நாட்டுக்கு இடையில வர்த்தக ஒப்பந்தம் போடுறீங்க, அது எல்லாரும் தெரிந்து கொள்கிற உரிமை பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட கிடையாதா? அது என்ன 2 வர்த்தக அமைச்சர்கள், அது 2 நாட்டுடைய, அந்த நாட்டுடைய அமெரிக்காவுடைய அதிபரும் இந்தியாவுடைய பிரதமரும் 2 பேரும் சேர்ந்தே நீங்க முடிவு பண்ணிருக்கீங்களா? அப்படிப்பட்ட மாநிலாவை அதிகாரம் ஏதாவது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கா? வெளிப்படை தன்மை என்பதை இல்லாமல் ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வருமானால் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அது அமலுக்கு வரப்போகிறது. இந்த வர்த்தக ஒப்பந்தம் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வரப்போகிறது. 45 லட்சம் கோடி ரூபாய்க்கான அமெரிக்க பொருள்கள் இந்திய சந்தையில் இறங்க போகுது. 45 லட்சம் கோடிக்கு. அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற உற்பத்தி ஆகக்கூடிய வேளாண் விளைபொருட்களாக இருக்கட்டும், மற்ற பொருட்களாக இருக்கட்டும், அவையெல்லாம் எப்படி விற்பனை ஆகும்? 2வது, அவன் நாட்டிலிருந்து வரக்கூடிய பொருள்களுக்கு வரியே இல்லைன்னு நம்ம நாடு சொல்லிடுச்சு. அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய பொருட்களுக்கு வரியே கிடையாது. ஏற்கனவே அவனுக்கு எக்கச்சக்கமான மானியம் வேற கொடுக்குறான். இந்தியாவிலிருந்து போகக்கூடிய பொருட்களுக்கெல்லாம் அமெரிக்கா 18% வரி போடுறான். இது இந்தியாவுடைய முதுகெலும்பு என்று சொல்லக்கூடிய விவசாயிகளை, விவசாயத்தை முற்றிலும் அளிக்கக்கூடிய மிக மோசமான ஒரு ஒப்பந்தம் என்று சொல்லி நாடே பேசிக் கொண்டிருக்கிறது. இதை பற்றி எதையுமே பேசாதவர் விஜய் அவர்கள். அதே மாதிரி நிதிநிலை அறிக்கை என்பது சமர்ப்பிக்கப்பட்டது 1ஆம் தேதி. நாடே விவாதித்துக் கொண்டிருக்கிறது. தொழில்துறையை சார்ந்தவர்கள் விவாதிக்கிறார்கள், பொருளாதார வல்லுநர்கள் விவாதிக்கிறார்கள், அனைத்து கட்சி தலைவர்கள் அதை பற்றி ஆதரித்தோ எதிர்த்தோ கருத்து சொல்கிறார்கள். இவர் எதையுமே கருத்து சொல்ல, அப்புறம் எதுக்கு கட்சி வச்சிருக்கிற? என்னுடைய கேள்விதான். எதை பற்றியுமே பேசாமல், எதை பற்றியுமே கருத்து சொல்லாமல் இருப்பதற்கு எதற்காக ஒரு கட்சி? ஆட்சிக்கு வந்தால் அதை கீழ்ச்சிருவேன், இதை கீழ்ச்சிருவேன், வரலன்னா அப்ப மக்கள் செத்து சுடுகாரா போனாலும் நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அந்த பிரச்சனையை பற்றி பேசுவீர்கள். ஆட்சிக்கு வரவில்லை என்றால் நாட்டில் என்ன அக்கிரமம் நடந்தாலும், மக்களுக்கு விரோதமாக, இந்தியாவுக்கு விரோதமாக, இந்தியாவுடைய உழைப்பாளி மக்களுக்கு எதிராக எது நடந்தாலும், உதாரணத்துக்கு தொழிலாளர் நல சட்டங்கள் என்கிற பெயரில் 4 தொகுப்பு சட்டங்களை மோடி அரசாங்கம் ஏப்ரல் மாதத்திலிருந்து அமல்படுத்த போகிறார்கள். நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான தொழிலாளர்களுக்கு பணி பாதுகாப்பு இல்லாத, ஊதிய உத்தரவாதம் இல்லாத, எதிர்காலத்தில் நம்முடைய குழந்தைகள் வேலைக்கு வந்தாலும் அவர்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பு மற்ற, முழுக்க முதலாளிகளை நலனை பாதுகாக்கக்கூடிய ஒரு தொழிலாளர் தொகுப்பு சட்டங்களை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். நாடே கொந்தளித்து 30 கோடிக்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டார்கள் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி. அது சம்பந்தமாக எதையுமே சொல்லாத தலைவர் விஜய். நான் அந்த கட்சியை நேசிக்கக்கூடிய நண்பர்களை, அவரை பின்பற்றுகிற நண்பர்களை நான் கேட்க விரும்புவது, இந்த கேள்விகளை எல்லாம் அருள் கூர்ந்து நீங்கள் அவரிடம் கேட்க வேண்டும். இப்படிலாம் நாட்டுல சொல்றாங்களே தலைவரை, நம்ம ஒரு கட்சி வச்சிருக்கிறோமே, நம்ம எதையுமே சொல்லாம இருந்தா எப்படி? இதுல என்னதான் நம்முடைய நிலைப்பாடு? ஆதரிக்கையா எதுக்குறியா? எல்லாரும் எல்லா மக்களுக்குமாகத்தான் கட்சி நடத்துவதாக, அதில் கட்சியை துவக்கி இருப்பதாக சொல்லக்கூடிய நபர் இன்றைக்கு ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்தால் எவ்வளவு பாதிப்புகள் வருகிறது. ஆனால் பிஜேபி பற்றி எதையுமே பேச மாட்டார், ஒன்றிய அரசாங்கத்தை பற்றி எதையுமே பேச மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு நபரை குறிப்பாக இளைஞர்கள், இளம் பெண்கள் ஏராளமாக அவருடைய கூட்டங்களுக்கு செல்கிறார்கள். உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமா இருக்குது எங்களுக்கு எல்லாம். எதையுமே சொல்லாத ஒரு நபரை பாக்குறது இம்மா பேர் போறாங்க. அங்க போனதுக்கு பிறகு அவர் ஏதாவது சொல்றாரா? எல்லா பிரச்சனையும் தீர்த்துருவோன்றாருல, அதை இளைஞர்கள் நம்புகிறார்கள். தளபதி வந்தாருன்னா எல்லாத்தையும் தீர்த்துருவாருங்க. எப்படி தீர்ப்பாரு? ஏதாவது ஒரு வழி வேணும்ல, எப்படி தீர்ப்பாரு? அதை ஏதாவது சொல்றாரு அவரு? எதை தீர்க்க போறாரு? எப்படி தீர்ப்பாரு? எப்படி தீர்ப்பன்னு சொல்ல மாட்டேன்றாரு. அது பூரா ரகசியம். இந்த சினிமா மாதிரியே நடந்துகிட்டு இருக்கு ஒரு அரசியல் கட்சி. இந்த சினிமாவை பார்ப்பதை போலத்தான் நமக்கு இருக்கிறது. சினிமா காட்சிகள், வசனங்கள், யாரோ இயக்க, யாரோ நடிக்க என்பது போலவே ஒரு கட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே ஒரு ஜனநாயக நாட்டில் யாரும் இந்த கட்சியில் தான் இருக்க வேண்டும், அந்த கட்சியை தான் பின்பற்ற வேண்டும் யாரும் உத்தரவு போட முடியாது. அது சரியானதும் கிடையாது.
ஆனா அதே நேரத்தில் ஒரு அரசியல் கட்சியை பின்பற்றுகிறவர்கள் எதனால் அதை பின்பற்றுகிறோம், எந்த கொள்கை பிடித்து அந்த கட்சியை நேசிக்கிறோம், என்ன சமூகத்துக்காக அதை ஆற்றப்போகிற பணிக்காக நாம் பின்தொடர்கிறோம் என்பது சம்பந்தமான ஒரு தெளிவு வேணுமா வேணாமா? எந்த விதமான தெளிவுமற்ற முறையில் இப்படி இளைஞர் சக்தி வீணாகுவதை கண்டு உண்மையிலேயே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மிகுந்த வருத்தப்படுகிறது. நீங்கள் அதை பற்றி போவதை பற்றி எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. அது ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். இந்த ஏற்கனவே ஒரு 166 கட்சி இருக்கு தமிழ்நாட்டுல மட்டும் நான் சொல்றேன். 166 கட்சி இருக்குது. இது 167வது கட்சியா இருக்கிறது உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. இன்னைக்கு ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, பண்ருட்டி ராமச்சந்திரன், ஒரு மூத்த அரசியல் தலைவர். அவர் இந்த மாதிரி எத்தனை கட்சி ஆரம்பிச்சிருப்பாரு? அவர் எத்தனை கட்சி ஆரம்பிச்சு அழிச்சு இந்த தப்பா எழுதிட்டு அழிப்பாங்கல்ல பசங்க, கோட்டை எழுதிட்டாங்கன்னா தப்பா எழுதிட்டு அழிப்பாங்க பாருங்க. அந்த மாதிரி அவர் அழிச்சு புது கட்சி ஆரம்பிச்சுட்டே இருக்காரு. அதனால இன்னைக்கு 168வது கட்சியா ஆரம்பிக்கிறது எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ஆனால் இவர்கள் சமூகத்துக்கு என்ன செய்கிறார்கள், தமிழ்நாட்டுக்கு என்ன செய்கிறார்கள், தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்கு, இந்தியாவுடைய முன்னேற்றத்திற்கு எத்தகைய கொள்கைகளை, திட்டங்களை, நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொள்கிறார்கள் என்பதிலேதான் இவர்களுடைய அக்கறையை தவிர யார் என்ன கட்சி என்பதை பற்றி எங்களுக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது. ஏனால் அரசியல் கட்சிகளுக்கு பின்னால் செல்லக்கூடியவர்கள் உடைய சக்தி வீணாக்கிவிடக் கூடாது என்கிற அக்கறையில் இருந்துதான் நாங்கள் இத்தகைய பிரச்சனையை இங்கே எழுப்புகிறோம் என்பதை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். அதை போலவே சமீபத்தில் உச்ச நீதிமன்றம் 2 நாட்களுக்கு முன்பாக இந்த ஏழைகளுக்கெல்லாம் இலவசம் கொடுப்பதனால இந்திய பொருளாதாரமே பாதிக்கப்படுது அப்படின்னு நம்முடைய உச்ச நீதிமன்ற நீதிபதி ரொம்ப கவலைப்பட்டிருக்காரு. இந்த மிக்சி கொடுக்கறது, கிரைண்டர் கொடுக்கறது, கருப்பு வெள்ளை டிவி கொடுத்தது, அப்புறம் அந்த மாசம் 1000 ரூபாய் பணம் கொடுக்கறது, இதெல்லாம் இந்திய பொருளாதாரத்தை ரொம்ப பாதிக்குதான். இப்படி எல்லாம் நீங்க கொடுத்தீங்கன்னா எப்படி நாடு முன்னேறும் அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டிருக்காரு. என்ன கேட்க விரும்புறேன், இந்த 1500 கொடுக்கறதுக்கு இவ்வளவு தூரத்துக்கு வருத்தப்படுறீங்களே, இந்த முதலாளிகளுக்கெல்லாம் லட்சக்கணக்கான கோடி ரூபாய்களை வரி தள்ளுபடி என்கிற பெயரிலேயும் வாரா கடன் என்கிற பெயரிலேயும் ஆண்டுதோறும் ஆளுகிற அரசாங்கம் சலுகை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான. அப்ப எல்லாம் எங்க சார் போனீங்க? ஏன்னா உங்க கண்ணு காதுக்கே வரலையா? அப்ப எல்லாம் கண்ணையும் காதையும் காலை பொத்திக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு இருந்தீங்களா? இந்த ஏழைகளுக்கு கொடுக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு இந்திய பொருளாதாரத்தை பற்றி அக்கறை வருகிறதா, கவலை வருகிறதா? இரண்டாவது நான் என்ன கேட்க விரும்புறேன், மக்களுக்கு ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட், மக்கள் நல அரசு என்ற முறையில் ஏழைகளும் பணக்காரர்களும் ஏற்றத்தாழ்வும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நாட்டில் ஏழைகளுக்கு இத்தகைய உதவிகளை செய்ய வேண்டியது மக்கள் நல அரசுடைய அடிப்படையான கடமை. அது அவர்களுடைய கடமை. அதற்கு நேர் எதிராக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பேசுகிறார். நீங்கள் இது மாதிரியான நேரத்தை வாயை மூடிக்கொண்டிருந்தால் எந்த விதமான சலுகையும் நம்முடைய வீடுகளுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு வந்து சேராது. நீ பேசுறது தப்பியா, உன் கருத்து தப்பு அப்படின்னு பொட்டு அடிச்ச மாதிரி நம்ம சொல்லணும். உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்தாலும், எவ்வளவு உயர் பதவியில் இருப்பவர்களாக இருந்தாலும், சாதாரண உழைப்பாளி மக்கள், ஏழை எளிய மக்களுக்கு எதிராக அவர்கள் சாட்டையை சோர்த்துகிறார்கள் என்று சொன்னால் அந்த சாட்டையை பிடுங்கி திருப்பி அடிக்கிற தம்பும் தைரியமும் மக்களுக்கு வர வேண்டும். நீங்கள் உயர்ந்த ஆசனத்தில் அமர்ந்திருக்கிற காரணத்தினால் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம் என்பதற்கான அதிகாரம் எல்லாம் உங்களுக்கு வழங்கப்படவில்லை. ஏன் இந்த ஏழைகளுக்கு கொடுப்பதனால் என்ன மாறி உங்க வீட்டில இருந்து கொடுக்குறீங்க? நீங்க வேணும்னால் உங்களுக்கான சலுகைகளை குறைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு கார் வேணாம், எனக்கு அதுல டீசல், பெட்ரோல் டீசல் வேணாம், எனக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்குறீங்க, உச்ச நீதிமன்ற நீதிபதியா இருந்தா 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வருது, ஆகவே எனக்கு அரசாங்க வீடு வேணாம், அரசாங்க கார் வேணாம், அரசாங்கத்திலிருந்து கொடுக்கக்கூடிய வேலையாட்கள் வேணாம், எல்லாம் என் புருஷன் போராட்டு நாங்களே எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிறோம், இதெல்லாம் நான் திருப்பி கொடுக்குறேன். ஏதாவது ஒரு நீதிபதியை சொல்ல சொல்லுங்க, சொல்லுங்க. நீங்க பார்த்த போய் உட்காந்துட்டீங்கன்னா எதோ வேணாலும் பேசுவீங்களா? முதல்ல நீங்க முன்மாதிரியா நடந்துங்க. சம்பளத்தை தவிர சல்லி காசு வேணா, எந்த உதவி வேணா, நாங்க உங்களுடைய பணியை செய்கிறோம். அப்படித்தானே பல ஊழியர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீதிபதிகளுக்கு, அமைச்சர்களுக்கு, ஆளுநர்களுக்கு, ஜனாதிபதிக்கு, இவர்களுக்கெல்லாம் எவ்வளவு சலுகைகளை அரசியல் சாசனத்தின் பெயரால் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் ஏழை எளிய மக்களுக்கு அரசாங்கம் அவர்களுக்கு சிறிய உதவியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்திய பொருளாதாரமே பாதிக்கப்படும் என்கிற ஒரு கருத்தை பரப்புகிறீர்கள். நாடு பற்றி விவாதித்துக் கொடுங்க. ஆமா அங்க 4 பேர் பேசுறான், ஆமா இதெல்லாம் எடுத்து கொடுத்தா எப்படி நாடு முன்னேறும்? ஆகவே ஆளுகிற வர்க்கம், அது ஒன்றிய ஆட்சியாளர்களாக இருந்தாலும், உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக இருந்தாலும், அவர்களுக்கெல்லாம் ஒரு வர்க்க சார்பு என்பது இருக்கிறது. முதலாளிகளுக்கு கொடுப்பதை பற்றி கவலைப்படாத இவர்கள்தான் ஏழை எளிய மக்களுக்கு கொடுப்பதை பற்றி, கிள்ளி கொடுப்பதை பற்றி
அதிக கவலைப்படுவார்கள் என்று சொன்னால் இவர்கள் யாருக்காக உட்கார்ந்திருக்கிறார்கள், யாருடைய பாதுகாக்கிறார்கள் என்பதை ஏனைய எளிய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உழைப்பாளி மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புரிதல் ஏன் இப்படி சொல்றான் அப்படின்னு கேள்வி கேட்கணும். இவன் சொல்றது ஏதாவது நோக்கம் இருக்கிறதா என்று கேள்வி கேட்பது, சிந்திப்பது என்ற நிலைமைக்கு மக்கள் வந்தாவே பாதி பிரச்சனை தீர்ந்துடும். மாறாக இவங்க போற என்ன பண்றான், நாம பிறந்த நேரம் சரியில்லை, அன்னைக்கு எழுதினவே அழிச்சு எழுத போறானா, என்னைக்கு இவன் 40 வருஷத்துக்கு முன்னாடியே பிறந்தான் பாருங்க, அப்ப எழுதுனதை அழிச்சு எழுத போறானா, அல்லது பரிகாரம் பண்ணா எல்லாம் சரியா போயிடும் சொல்லி இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப சாயந்தரம் நம்ம மத்திய சென்னை பகுதி வசூலுக்காக போனேன். அங்க ஒரு கோயில் இருக்கு, எம்எஸ்சி போஸ் சாலைக்கு அந்த பக்கம் சவுகார்பேட்டை ஏரியாவில எல்லாமே பெண்கள் பூரா ஒரே யூனிஃபார்ம்ல போறாங்க. என்ன நான் கேட்டேன், ஏதோ கோயிலுக்கு தான் போறாங்க. கோயிலுக்கு போறதுக்கு யூனிஃபார்முக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அது அப்படின்னா என்ன அர்த்தம், ஆர்கனைஸ் பண்றாங்க, ஒரு திட்டமிட்டு அதுக்கு ஒரு செட்டு, ஒரே மாதிரி சாரி, ஒரே மாதிரி ஜாக்கெட்டு, ஒரே மாதிரி பூவு, ஒரே மாதிரி பொட்டு, இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி பெண்களை கொண்டு போய் கோயில்ல விடுறான். கும்பலத்துக்கு கொண்டு போய் போறாங்க, கூட்டம் கூட்டமா போறாங்க. அதே மாதிரி இப்ப பழனிக்கு போறான்னா அவன் பூரா பச்சை கலர் வேஷ்டி, ஊரா கலர் வேஷ்டி கட்டிக்கிட்டு அதுக்கு ஒரு கோஷ்டி போறான். அதே மாதிரி வேளாங்கண்ணிக்கு போறானா அதுக்கு ஒரு கலர் வேஷ்டி, ஐயப்பனுக்கு போறானா அதுக்கு ஒரு கலர் வேஷ்டி. இந்த மாதிரி மக்கள் தங்களுடைய பிரச்சனைக்கு தாங்கள் ஒன்று சேர்வது, தாங்கள் தான் அதற்கு தீர்வு என்பதற்கு பதிலாக இந்த மாதிரியான கடவுள் நம்பிக்கை என்கிற பெயரில், வழிபாடு என்கிற பெயரில் திசை திருப்புகிற காரியம் என்பது அதற்கென்று ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு தெருவிலும் அதுவும் படித்தவர்கள் தான் இந்த வேலையை செய்யறான். இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணதை யாரும் நினைச்சுங்க, படிச்சுட்டு அதிகாரியா இருந்து ஓய்வு பெற்று சும்மா இருக்க முடியாம இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கான். அதனால ஓய்வு பெற்ற ஆட்கள் ரொம்ப முனைப்பா இருக்காங்க. அவன் என்ன படிச்சா என்ன அதிகாரியா இருந்தான். ஆகவே இத்தகைய மூட நம்பிக்கைகளில் இருந்து மக்கள் விடுபட வேண்டும். தொழில்முறைவாத கருத்துக்களை மக்கள் ஏற்க வேண்டும். மக்கள் சிந்திக்கணும், பகுத்தறிவோடு வாழணும் என்பதற்காக பாடுபட்டவர் தான் தோழர் சிங்காரவேலன் அவர்கள். ஆகவே அவருடைய சிந்தனைகளை குறைந்தபட்சம் அவருடைய எழுத்துக்களை படியுங்கள். அவரை பற்றிய ஏராளமான நூல்கள் வந்திருக்கிறது. இப்படி ஒரு மனுஷன் அப்ப அந்த காலத்தில் வாழ்ந்தாரா என்பது இன்றைய தலைமுறைக்கு பெரிய ஆச்சரியமாகத்தான் இருக்கும். 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷன் இப்படி சிந்திச்சிருப்பானா, தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் சமூகத்துக்காக ஒருத்தர் அர்ப்பணித்திருப்பாரா, இவ்வளவு கடுமையான அடக்குமுறையை ஏற்றிருப்பாரா என்பதையெல்லாம் படித்தால் யாரும் நம்ப மாட்டார்கள். அப்படிப்பட்ட தோழர் சிங்காரவேலனை நாம் கொண்டாடுவோம், போற்றுவோம், அவர் வழி நடப்போம், அவருடைய சிந்தனைகளை மக்கள் மத்தியில் பரப்புவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.